ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை சீரீஸுடைய இந்த எபிசோட்க்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். இந்த சீரீஸ்ல நம்ம வைஷ்ணவ குரு பரம்பரையோடைய ஆச்சாரியர்கள் ஒத்தொத்தரை பற்றியா தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இதோடைய கடைசி எபிசோடில் நம்ம ஆளவந்தாரை பற்றி தெரிஞ்சுட்டோம். ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் ரொம்ப முக்கியமான ஆச்சாரியன் அவர். இந்த எபிசோடில் அவருடைய சிஷ்யர்களுள் ஒருவரான பெரிய நம்பிகளை பற்றியும், அவர் எப்படி ராமானுஜரை போய் சந்திக்கிறார், ஆளவந்தார் திருநாட்டுக்கு எழுறது, இந்த மாதிரி இன்னும் நிறைய நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லறதுக்கு தயாராக காத்துருக்கார் வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள். நம்ம எல்லாரும் இன்னியோட எபிசோடில் போய் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இப்போ நம்ம பார்க்க போகிறது பெரிய நம்பிகள் என்ற ஆச்சாரியனை பற்றி. பெரிய நம்பிகள் அப்படிங்கிறவர் ராமானுஜருடைய 5 ஆச்சாரியர்களில் ஒருவர். அதில் முதன்மையானவர் வந்து பெரிய நம்பிகள். பெரிய நம்பிகள்ங்கிறவர் திருவரங்கத்தில் மார்கழி மாதம் கேட்ட நட்சத்திரம் கூடிய புதன்கிழமை கூடிய சுபதினத்தில் பாரத்வாஜ கோத்திரத்தில் பிருகச்சரணத்தில் பாரத்வாஜ கோத்திரத்தை பிருகச்சரணத்தில் யஜுத்தாகையில் அவதாரம் பண்ணார் பெரிய நம்பிகள். இவருடைய இயற்பெயர் திருநாமம் வந்து மகாபூர்ணர்னு திருநாமம். இவருக்கு பராங்குசதாசர்னு ஒரு திருநாமம் உண்டு. நம்ம குரு பரம்பரையை அனுசந்தானம் தினமும் பண்ணும்போது ஸ்ரீ பராங்குசதாசாய நமகாங்கிற நாமத்தை சொல்கிறோம். இந்த பராங்குசதாசரிங்கிறவர் பெரிய நம்பிகள், ராமானுஜருடைய ஆச்சாரியன். இவர் வந்து நித்திய சூரியான குமுதாம்சருடைய அம்சம். பெரிய நம்பிகள் அதாவது எப்படின்னா ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள்ல முக்கியமானவர். அதாவது ஆளவந்தாருக்கு நிறைய சிஷ்யர்கள் இருந்தா. அதாவது ஆளவந்தார் அவதாரத்துக்கு அப்புறம் ஒரு 28 வருஷத்துக்கு அப்புறம் அவதரித்தவர் தான் பெரிய நம்பிகள். இந்த இதுல சில நம்ம சம்பிரதாயத்துல குறிப்பாக நமக்கு ராமானுஜரை தந்தவர் இவர்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஆளவந்தாரோட நியமனத்துல பேர்ல இவர் என்ன பண்றாருன்னா பெரிய நம்பிகள் தான் என்ன பண்றாருன்னா அந்த மாதிரி வந்து ஆளவந்தாரோட நியமனத்தை பேர இளையாழ்வாரை அழைத்து வாரும் அப்படின்னு ஆளவந்தார் கட்டளை விடும் போது வழியில ஒரு நாள் பெரிய நம்பிகள் ஆளவந்தாரோட நியமனத்தோட ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்புறார். ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு கிளம்புறார். இளையாழ்வாரான எம்பெருமானார் என்ன பண்றாருன்னா ஆளவந்தாரை சேவிக்க ஆசைப்படுறார். அப்ப கிளம்பும் போது காஞ்சிபுரம் தேவ பெருமாள் சன்னதிக்கு வந்து அங்க ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னா இதை வந்து மதுரமான குரல்ல சொல்லவே இளையாழ்வார் இதனை கேட்டு மெய்மறந்து யார் அருளியவை இவைன்னு கேட்க இவர் யாமுனாச்சாரியார் வந்து சொன்னதுன்னு கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா உடனே கிளம்பி போறார் 2 பேரும் ஸ்ரீரங்கத்துக்கு. அந்த இடத்துல ஆளவந்தாருக்கு உடம்புல நோவு சாற்றி என்ன ஆச்சுன்னா அவர் திருநாடு அலங்கரித்து விட்டார். ஆளவந்தார் மணக்கால் நம்பி திருவடியை தியானம் பண்ணிட்டு நாதமுனிகளுடைய திருவடிகளை தியானம் பண்ணிட்டு என்ன பண்றாரு, அப்படியே உடனே அவரோட திருநாடு அலங்கரித்து விட்டார் ஆளவந்தார். ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் மற்றவர் அனைவரும் திருக்கோட்டியூர் நம்பிகள், திருவரங்க பெருமாள் அரையர் முதலானவர் எல்லாரும் என்ன பண்றாருன்னா மூர்ச்சித்து அழுது புலம்பவே என்ன பண்றாருன்னா அவருக்கு எல்லாத்துக்கும் பிரம்மவேத சம்ஸ்காரம், ஸ்ரீபூர்ண பரிபாலம், அவருக்கு அப்புறம் பிரம்மரதம் எல்லாம் பண்ணி ஆளவந்தாரை வந்து திருக்கரம்பன் படித்துறையில வந்து திருப்பள்ளிப்படுத்துறான். உடனே பெரிய நம்பிகளும் எம்பெருமானாரும் அங்க இளையாழ்வாரும் அங்க வரவே திருக்கரம்பன் படித்துறை கிட்ட ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டி குழாம் கூடி இருக்காங்க. வைஷ்ணவர்கள் கோஷ்டி அங்க திருக்கரம்பன் படித்துறையில என்ன இங்கன்னு விசாரிச்ச போது ஆளவந்தார் திருநாடு அலங்கரித்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வருது. இதனை கேட்டு பெரிய நம்பிகளும் இவர்களும் பெரிய நம்பிகள் மூர்ச்சித்து இளையாழ்வாரும் வந்து மிகவும் தோகமுறை என்ன பண்றாருன்னா ஒரு வழியா இளையாழ்வார பெரிய நம்பிகள் தேற்றி ஆளவந்தாருடைய சரம திருமேனியை தான் தரிசனம் பண்றதுக்கு பாக்கியம் கிடைக்கிறது 2 பேருக்கும். அப்ப இதுலயே நம்ம இப்ப அந்த போன இதுல ஆளவந்தாரோட சரித்திரத்துல பார்த்தபோது என்ன பண்றாருன்னா ஆளவந்தார் சரம திருமேனியை தரிசனம் பண்ணும்போது ஆளவந்தாருடைய விரல்கள் 3 மடங்கி இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆளவந்தார்கிட்ட எம்பெருமானார் 3 பிரதிஜைகளை பண்றார். 3 ஆசைகளை நிறைவேற்றேன்னு சொல்ற அந்த திருவிரல்கள் நேராகிடுறது. இதனாலே ஆளவந்தாருடைய சரித்திரத்துல நம்ம பார்த்தோம். பெரிய நம்பிகள் தான் வந்து முதல்ல ஆளவந்தாரை சேவிக்க இளையாழ்வாரை இங்க கூட்டின்னு வந்தவர். இதற்கு பிறகு அவர் அழைத்து வாரும்னு சொல்லவே வந்து கூட்டின்னு வரும்போது தான் இளையாழ்வார் அழைத்து வரும் நேரத்தில் தான் ஆளவந்தார் வந்து அவரை நேரில் தரிசிக்க முடியாமல் பரமபதித்து விட்டாரு. ஆளவந்தார் அவரை நேரில் பார்க்க முடியாமல் பரமபதித்து விட்டாருங்கிற திருநாடு அலங்கரித்தாருங்கிற செய்தியை நம்ம பார்த்தாச்சு ஆளவந்தாருடைய இதுல. ஆனாலும் அவருக்கு பரிபூர்ண கடாட்சம் இருந்தது. ஆளவந்தாரோட பரிபூர்ண கடாட்சம் இது வச்சு ஆளவந்தார் திருநாடு அலங்கரித்ததுக்கப்புறம் இளையாழ்வார் பெரிய பெருமாளை சேவிக்காமலே வந்துவிட்டார் திருப்பி காஞ்சிபுரத்துக்கு. ஒரு நாள்
பெரிய நம்பிகள், அதாவது ஆளவந்தார் கட்டளைக்கேற்ப இளையாழ்வாருக்கு பஞ்ச நமஸ்காரம் பண்ணினது பெரிய நம்பிகள் தான். அதாவது ஆளவந்தாரோட சீடர்களுக்கு, ஆளவந்தாரோட சீடர்கள் கேட்டு குணங்க, மற்ற சீடர்கள் கேட்டு கிணங்க இவர் தான் பஞ்ச நமஸ்காரம் பண்ணி வச்ச ஆச்சாரியன். அவருக்கு ஒரு நாள் இளையாழ்வாரை வந்து பஞ்ச நமஸ்காரம் பண்றதுக்கு இவர் புறப்படும் போது நேரடியாக இளையாழ்வார் வந்து அவரை சந்திக்கிறார் மதுராந்தகத்துல. எங்க துவயம் விளந்த பூமிங்கிற மதுராந்தகம் கஷேத்திரத்துல. மதுராந்தகம் கஷேத்திரத்துல மகிழ மரத்தடியில, வகுள மரத்தடியில என்ன பண்றாருன்னா அந்த கஷேத்திரத்துல தான் அவருக்கு பஞ்ச நமஸ்காரத்தையும் பண்றாரு பெரிய நம்பிகள். அந்த இன்னைக்கும் மதுராந்தகத்துல வந்து அந்த பஞ்ச நமஸ்காரம் பண்ண மகிழ விருட்சமும் இருக்கு. இளையாழ்வார் அங்க கிரகத்த ரூபத்துல உட்கார்ந்து இருப்பார். ராமானுஜர் கிரகத்த ரூபத்துல இருப்பார் பெரிய நம்பிகளோட வீட்டு இருந்த கோலத்துல ராமானுஜர். அதே மாதிரி பஞ்ச நமஸ்கார உற்சவங்கிறது மதுராந்தகத்துல ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதி. இன்னமும் சேவிக்கலாம் பஞ்ச நமஸ்கார உற்சவத்தை அவருக்கு நடந்ததை. இந்த துவயம் விளந்த பூமியான மதுராந்தகத்துல என்ன பண்றாருன்னா அவருக்கு பஞ்ச நமஸ்காரங்களையும் பண்ணி வைக்கிறார் பெரிய நம்பிகள். அதாவது தாம சம்ஸ்காரம், சங்க சக்கரங்களை இடுதல், அதாவது தணல்ல இட்டு சங்க சக்கரங்களை இட்டு செய்து அதற்குரிய மந்திரங்களை சொல்லி இடுதல், தங்க சக்கர முத்திரைகளை இடுதல். அடுத்தது குன்ற நமஸ்காரம், 12 திருமண் காப்புகளை, கேசவாதி முதல் வாசுதேவாதி நாமங்களை சொல்லி தாயாருடைய பெரிய பிராட்டியாருடைய நாமங்களையும் சொல்லுதல். ஸ்ரீயிலிருந்து சர்வாபீஷ்ட பல, ஸ்ரீயிலிருந்து சர்வாபீஷ்ட பலப்பிரதா வரைக்கும் சொல்றது. அடுத்தது நாம சம்ஸ்காரம், தாசநாமம் இடுதல். அடுத்தது நாம சம்ஸ்காரத்துக்கு அடுத்து ஒருத்தருக்கு என்ன பண்ணுவாருன்னா மந்திர சம்ஸ்காரம் பண்ணணும். மந்திர சம்ஸ்காரம் இருந்ததுன்னா திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம் 3உடைய பொருளை விவரித்தல். அதாவது ராமானுஜர் திருமந்திரத்துடைய அர்த்தத்தினை திருக்கோட்டியூர் நம்பிகளிடம் கேட்டார். துவயத்தின் பொருளையும் வந்து யாரிடம் அறிந்து கொண்டார்? துவயத்துடைய பொருளை பெரிய நம்பிகளிடம் அறிந்து கொண்டார். சரமஸ்லோகத்தின் அர்த்தத்தையும் தான் திருக்கோட்டியூர் நம்பிகளிடமும் கேட்டார். அதாவது முதல்ல 18 தடவை எம்பெருமானார் நடையோ நடந்தார் திருக்கோட்டியூர்ல. அதுல முதல்ல கீதையுடைய சரமஸ்லோக அர்த்தத்தை கேட்கறதுக்கு நடையோ நடந்தார். உண்மையா பொறுமைன்றது ரொம்ப முக்கியம் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு. இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும். நடையோ நடந்தார் 18 தடவை ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோட்டியூருக்கு. இன்னைக்கும் பார்த்தோம்னா பங்குனி உத்தரத்துல நம்பெருமாளுக்கு வந்து 18 தடவை திருமஞ்சனம் ஆகுமா. 18 திருமஞ்சனம், 18 ஆர்த்தி. ஏன் தெரியுமா? ராமானுஜர் இங்கே ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோட்டியூருக்கு நடையோ நடந்தார்ல, அந்த ஒரு இதை நிகழ்க்கிறதுக்காகவே ஸ்ரீரங்கத்துல பங்குனி உத்தரவனுக்கு பெருமாளுக்கு ராத்திரி 18 தடவை திருமஞ்சனம் உண்டு இன்னைக்கும். இப்ப அப்ப அவர் என்ன பண்றாருன்னா துவயத்திற்கு அர்த்தம் சொல்லுமாறு பெரிய நம்பிகளிடம் இவர் கேட்கிறார். பெரிய நம்பிகளை திருக்கோட்டியூர் நம்பிகளிடம் கேட்டுமாறு வந்து பணிக்கிறார். அதாவது எம்பெருமானார் வந்து என்ன பண்றாருன்னா சரம ஸ்லோகத்துக்கு தான் அர்த்தம் கேட்க போறாராம். இப்ப சரம ஸ்லோகத்துக்கு அர்த்தம் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றாங்க, நம்ம ஆச்சாரியர்கள் அதை போற்றி பாதுகாத்த ஒரு ட்ரெஷர், அது பெட்டகம். எப்படின்னா அதாவது பெருமாளே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிட்டான். அர்ஜுனனுக்கு என்ன பண்றான்னா இந்த மாதிரி உபதேசம் பண்ணினது உண்மைதான். குருட்சேத்திர போர் இடத்துல அப்படியே உபதேசம் பண்ணிட்டான். ஆனாலும் கூட பெருமாள் சில நியமங்களை விதிக்கிறார். இதெல்லாம் இந்த பக்தி இல்லாத, என் மீது பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாத, இதெல்லாம் சில நியமங்களெல்லாம் அவன் விதிக்கிறான். இந்த மாதிரி பக்தி இல்லாதவனுக்கு இவனுக்கெல்லாம் சொல்லப்படாது அப்படின்னு பெருமாள் வந்து இதை நியமனம் பண்ணவே, குறிப்பாக இதனாலே ஆச்சாரியர்கள் சரம ஸ்லோகத்தினை பெருமாளே சொன்னதுனால ஆச்சாரியர்கள் வந்து இந்த சரம ஸ்லோகத்தினை மிகப்பெரிய ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷமாக பாதுகாத்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால என்ன பண்றாருன்னா சரி இதை விட இது பெரிய அர்த்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை விட சிறிய அர்த்தமான திருமந்திரார்த்தத்தின் பொருளை, திருமந்திரத்தின் பொருளை வந்து அவருக்கு விளக்கி அனுப்புறார். அந்த திருமந்திரத்துடைய பொருளை திருக்கோட்டியூர் நம்பிகள் விளக்கி அனுப்புறார். அதாவது அடுத்த முறை வருமாறு எம்பெருமானாருக்கு, அதுவும் எம்பெருமானார் தனியா போனார் இந்த விஷயத்துக்கு. எம்பெருமானார் வந்து தனியாக சென்று சரம ஸ்லோகார்த்தத்தை கேட்டார் திருக்கோட்டியூர் நம்பிகளிடம் அடுத்த தடவை சென்று. ஆனாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இப்போ ஒரு சில விஷயங்கள் எம்பெருமானாருடைய விஷயத்துல நம்ம பார்க்கறோம்னா அவர் கேட்க போனது மிகப்பெரிய 2மே உயர்ந்த விஷயங்கள். திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம் 3மே பெரிய விஷயங்கள் தான் நம்ம சம்பிரதாயத்துல. அதாவது இந்த திருமந்திரத்தையே என்ன பண்றாங்கன்னா ஆசருடையோருக்கெல்லாம் பேசக்கூடி வரம்பெடுத்தார் பின் ஆரியர்கள்னு மணமாவட மாமன் கூட உபதேச ரத்னமாலையில சாதிக்கிறார். இந்த விஷயத்துல இருந்து என்ன பண்ணணும்னா, அதாவது இந்த விஷயத்தை நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். திருமந்திரத்துடைய பொருளை என்ன பண்றாருன்னா அவர் வந்து எல்லோருக்கும் அப்படியே வெளியிடவில்லை. இப்ப பல பேர் சொல்றா அவர் திருக்கோட்டியூர் கோபுர விமானத்து மேல ஏறி எல்லோருக்கும் விட்டாருன்னு சொல்றா. போறவா வரவார்களாம் சொன்னா அது ஏற்புடையதாகாது. ஏன்னா எப்படின்றதுக்கு இதுக்கு காரணம் உண்டு. அப்படி சொல்லி அவர் சொல்லலையே. ஏன்னா தன்னுடைய மிக முக்கியமான சிஷ்யர்களான கூரத்தாழ்வான் முதலியாண்டானுக்கே வந்து என்ன பண்ணாருன்னா கூரத்தாழ்வான் திருக்கோட்டியூர் நம்பிகள்கிட்ட கொல்லும்போது இதனை நான் கூரத்தாழ்வானுக்கு சொல்லாமல் இருக்க முடியாதுங்கிறார் எம்பெருமானார். கூரத்தாழ்வானுக்கு சொல்லாமல் இருக்க முடியாதுன்றதுக்கு சரி அவரை வந்து உன்னுடைய இதுல வந்து அப்ப கூரத்தாழ்வானுக்கு உபதேசம் பெறதுக்கு கூரத்தாழ்வானுக்கே டெஸ்ட் பண்ணணும். அவர் டெஸ்ட்னா பரீட்சையிட்ட பிறகு பண்ணணும்னு தான் நம்பியே பர்மிஷன் கொடுத்தாரு. அதுக்கே அவர் பர்மிஷன் கேட்டுட்டார். அதனால என்னவென்னா கூரத்தாழ்வான்ட்ட சொன்னாராம்
அப்ப கூரத்தாழ்வான் எமக்கு இதனை அருளுமாறு கேட்க கூரத்தாழ்வான்ட்ட சொன்னாராங்க, ஏப்பா இதை நீ 1 வருஷம் வந்து நீ கைங்கரியம் பண்ணி கத்துக்கிறியான்னு கேட்டாராம். 1 வருஷ காலம் உபவாசம் இருந்து கத்துக்கிறியான்னு கேட்டாராம். மீண்டும் இன்னியோடைய எபிசோடில் நம்ம நிறைய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டோம். முக்கியமாக பஞ்ச சம்ஸ்காரத்தில் ஒவ்வொரு சம்ஸ்காரத்துக்கான பொருள் அர்த்தத்தை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். நம்மளுக்கு ஒவ்வொன்றுத்தையும் அவ்வளவு அழகாக நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லின்னு வர வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள். நீங்கள் எல்லாருமே இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு உங்கள் எல்லாருக்குமே இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் வருண் ஸ்ரீவத்சனுடைய யூடியூப் சேனல் சனாதனம் சிம்பிளிஃபைட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நிறைய பகவத் விஷயங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இதோடைய தொடர்ச்சி அடுத்த எபிசோட் என்னென்னலாம் விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு எல்லாரும் காத்துருங்கோ. உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.